தல அஜித் சார் பத்மபூஷன் விருதை வாங்கிட்டாரு. இந்த விருது தமிழக அரசின் ஒரு மதிப்பு மரியாதை மிக்க ஒரு விருதா இருக்கு. இந்த விருதை அவர் வாங்கிட்டாரு. கலைப்பிரிவு சினிமா துறையில தல அஜித் சாருக்கு தான்ப்பா இந்த விருது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி இன்று டெல்லியில அவருடைய ஃபேமிலியோட அப்படியே போய் பார்த்து அந்த விருதை வாங்கியிருக்காரு. இதை பார்த்த உடனே அஜித் சாலினி மேம் மற்றும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டாங்க. அதன்படி ஏகா ஃபேன்ஸ் எல்லோரும் ஏற்கனவே இணையத்தில் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக இருந்தது. இப்போ அது உண்மையாயிடுச்சு. செம்மையான ஒரு வைப்பில் இருக்குது. செம்மையாக ஒரு ஹாப்பியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலை ஒரு தனிப்பட்ட ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அது என்னன்னா, இந்த தமிழக அரசின் உயர்திரு விருதான பத்மபூஷன் விருது நான் வாங்குறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மதிப்புமிகு விருதை வழங்கிய மோடி அரசுக்கும் ரெண்டாவது திரௌபதி, அதாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி அவங்களுக்கும் நான் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் அவர் வந்து வெளியிட்டிருந்தாரு. இந்த வருட பத்மபூஷன் விருது மொத்தமாக 139 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதில் சச்சின் டெண்டுல்கர் அவங்க, அப்புறம் தல தோனி, இப்படி விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஃபங்க்ஷனில் நம்ம தல அஜித் சாருக்கு வழங்கப்பட்ட இந்த விருது உண்மையிலேயே பெருமைக்குரியதாக இருக்கு. ஏகா ஃபேன்ஸ் மட்டுமின்றி தமிழ் திரை உலகமே இன்னைக்கு ரொம்ப பாராட்டிட்டு இருக்காங்க. தல அஜித் சாரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். இவர் ஒரு பன்முக கலைஞர். சினிமாவில் மட்டுமின்றி கார் ரேஸ், பைக் ரேஸ்லையும் இவர் கெட்டிக்காரராக இருக்காரு. இப்போ சமீபத்தில் நடந்த 3 கார் ரேஸ்களிலும் ஃபர்ஸ்ட்ல துபாயில் 3வது இடத்த பிடிச்சாரு. இப்போ 2வது இடத்த பிடிச்சிருக்கு. இப்படி இந்த திறமையெல்லாம் வச்சு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக குட் பேக் அக்லி இந்த படத்துடைய வசூல் சாதனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அநேகமாக இந்த படத்துடைய வசூல் 300 கோடி ரூபாய் அளவுக்கு இப்போ தொற்றுச்சு. ஓகே, தல அஜித் சாருடைய பத்மபூஷன் விருதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.